ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பர் டிஷ்ஷான பிசிபெல்லாபாத் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் துவரம்பருப்பு ½ அன் ஹவர் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்பெஷலான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு, மல்லி, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம், 5 வரமிளகாய் இதெல்லாம் லைட்டாக வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் அரிசி பருப்பையும் போட்டு உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அவரைக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1:3 ரேஷியோவில் தண்ணி ஊற்றி லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு 4 விசில் விட்டாச்சு. இப்போ ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கூடவே 2 பழுத்த தக்காளியை அரைச்சி விட்டுக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசால் பொடியும் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதி விட்டதுக்கப்புறம் வெந்திருக்க சாதத்தை அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது ஒரு லெமன் சைஸு புளி ஊற வச்சு அந்த புளி கரைசலையும் கடைசியாக ஊற்றிக்கலாம். புளி பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது கூட ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டுட்டு நெய்யும் முந்திரியும் போட்டு இறக்குனா சூப்பரான பிசிபெல்லாபாத் ரெடி. இது போல் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.